ஸ்டாப். ஸ்ட்ரெஸ் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணலை, உங்கள் ரியாக்ஷன் தான் பண்ணுது. இது மறுபடியும் கேளுங்க. ஸ்ட்ரெஸ் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணலை, உங்கள் ரியாக்ஷன் தான் பண்ணுது. ஓகேவா? டெய்லி காலையில் எழுந்த உடனே எனக்கு சேமாக ஃபீல் ஆகுது, ஹெவியாக இருக்குது, எல்லாம் சேம் ரொட்டீனே பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இது பண்ணலன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும் மைண்டில் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இது இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது இல்லை இன்றைக்கி நான் பண்ணுற வேலை எதுவுமே என்னால் நாளைக்கு பண்ண முடியலன்னா நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டே இருக்கேன். அதை யோசிச்சு தேவையில்லாததை யோசிச்சே நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம ஒரு விஷயத்தில் கூட ஃபோக்கஸ்டாக இல்லை, எல்லா விஷயத்தையும் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு 3 செகண்டுக்கு பாஸ் ஆகிடுங்க. ஓகேவா? எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே அமைதியாகிடணும். தென் இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இன்ஹேல் எக்ஸேல் 3 டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் இன்னும் உங்களுக்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா மைண்டில் இருக்கிறத பென் அண்ட் நோட் கண்டிப்பாக எப்போயுமே இருக்கணும், எழுதிடுங்க. உங்கள் மைண்டில் இருக்க அது ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நோட்டில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறைய மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நோட்டில் எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அட் எ டைம் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட டைமை நீங்கள் பிளாக் பண்ணி வைங்க. பிளாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைம்குள்ளே அதை முடிக்கணும். முடிக்கலன்னா அதுவே இன்னொரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அந்த டைம்குள்ளே முடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே. புது லைஃப் வேணும், புது ஸ்டார்ட், நியூ இயர், நான் இதெல்லாம் நியூவாக கற்றுக்கணும், நியூவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு யோசிச்சுட்டே எல்லா நியூ இயரும் நீங்கள் விட்டுட்ருக்கீங்க. ஸோ நமக்கு நியூ லைஃப்லாம் வேண்டாம், ஜஸ்ட் காமான மைண்ட் போதும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் பெருசாக தான் இருக்கும், ஆனால் அதை விட நம்மளோட டிசிப்ளின் இன்னும் பெருசாக சத்தமாக கேட்கணும். ஓகேவா? ஸோ சேவ் திஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். பை.